இந்த வீடியோவில் யார் பேச்சையும் கேட்காத ராசிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தான் பேசினாலுமே தான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி நிற்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் 100 பேர் 1000 பேர் கூப்பிட்டு வந்தாலுமே தான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அந்த இதில் அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய ராசிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ராசி பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசி. ஸோ இவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து கெஞ்சி கேட்டாலும் சரி, மிரட்டி கேட்டாலும் சரி, நான் சொல்கிறதா கரெக்டுன்னு சொல்லிட்டு அதிலே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணி வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாலில் போயிட்டு தலையை முட்டி உங்கள் தலை உடையிற மாதிரி தான். இப்போ கடைசி வரைக்கும் வந்து உங்கள் தலை தான் உடையுமே தவிர அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் ரிஷபராசி மட்டும் ஆர்கியூ பண்ணியோ இல்லை சண்டை போட்டோ அவங்க சொல்கிறது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க சொல்கிறதா கரெக்டுன்னு சொல்லிட்டு அதிலே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ரெண்டாவது ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இவங்க தப்பு கரெக்டெலாம் தாண்டி தான் சொல்கிறது வந்து கரெக்டுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும், தோக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தான் உசரை கொடுத்தாவது எப்படியாவது அந்த விஷயத்தில் வந்து வின் பண்ணணும், தான் சொல்கிறது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக போராடுவாங்க. அதனால் இவங்ககிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணி நீ சொல்கிறது தப்புன்னு நினச்சிங்க அப்படின்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணால் கட் பண்ணுவாங்களே தவிர நான் செய்கிறது தப்பு, நீ சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறேன், நான் தான் சரியில்லைன்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் ரைட் ராங்கிறது கான்செப்டே கிடையாது. ரொம்ப பிடிவாதமாக இருந்து தான் சொல்கிறத கரெக்டுன்னு நம்பக்கூடிய ராசி வந்து சிம்ம ராசி தான். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3வது ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி தான். ஸோ உலகமே ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கும்பராசி மட்டும் அவங்க தனி ட்ராக்கில் போவாங்க. அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கருத்துக்கள் இருக்கும். ஸோ செய்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு அவங்களோட ட்ராக்கில் போயிட்டே இருப்பாங்க. ஸோ யார்கிட்ட அவன்கிட்ட சஜஷன் பண்ணாங்க அப்படின்னா நீ சொல்கிறது தப்பு, இப்போ இதுதான் ஃப்யூச்சர், நான் கரெக்டான வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ அதனால் இவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லி அதை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வழி இருக்கும், ஒரு தனி ஐடியாலஜி, ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து இந்த 3 ராசிகள். இந்த 3 ராசியில் யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்களை உங்களோட இந்த கமெண்டில் சொல்லுங்கள்.